அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/6/2025 ஆணி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதிகை திதி பகல் 11 மணி 19 நிமிடம் வரை, பின்பு வளர்பிறை திருத்திகை. புனர்பூச நட்சத்திரம் காலை 7 மணி 22 நிமிடம் வரை, பின்பு பூச நட்சத்திரம். சித்த யோகம் காலை 7 மணி 22 நிமிடம் வரை, பின்பு மரண யோகம். சுப முகூர்த்த நாள் ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சந்திரன், 11இல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெற முடியும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை கோபத்தை குறைத்துக் கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் உண்டாகும். பண வரவில் சில சிக்கல்கள் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற தடங்கல்கள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் தேவையற்ற இடையூறுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ஒரு வளமான பலனை தரும். கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் புதன், 9இல் சனி, 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சூரியன் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது உத்தமம். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சிறப்பான நிலை இருக்கும் என்றாலும் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம்.
வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் ராசிக்கதிபதி புதன் சந்திரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் 10 இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், 10இல் சந்திரன், புதன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக ஒரு சிறப்பான பலனை அடைய முடியும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன், புதன், 10இல் செவ்வாய், கேது சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குழப்பங்கள் விலகி மன நிம்மதி ஏற்படும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். விரும்பிய மாற்றங்கள் கிடைக்கும். சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் 7இல் சூரியன், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் குழப்பங்கள் அதிகரிக்கலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது மிக மிக நல்லது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 7இல் சந்திரன், புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு விலகி ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். ஒற்றுமை அதிகரிக்கும். நெருங்கியவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு வளமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உண்டு.
உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக கூட அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன் சந்திரன், 6இல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் நிலைமையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெற முடியும். மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.